பாகிஸ்தானை மத்தியஸ்தராக கொண்டு ஈரானும் அமெரிக்காவும் மறைமுக பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து வருவதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் நேற்று செய்தி வெளியிட்டிருந்தன. ஈரானுடன் நடைபெற்று வரும் அமைதி பேச்சுவார்த்தைகளில் சாதகமான அறிகுறிகள் தென்படுவதாக அமெரிக்க வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்தார். இருப்பினும் இதுகுறித்து அதீத நம்பிக்கை கொள்ள விரும்பவில்லை எனவும் எதிர்வரும் நாட்களில் என்ன நடக்கிறது என்பதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அமெரிக்க வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை மீது அமெரிக்காவுக்கு முழுமையான கட்டுப்பாடு காணப்படுகின்றது என்ற டிரம்பின் அறிக்கைகளின் பின்னணியில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 31 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து சென்றுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கர்களில் 61% பேர் டொனால்டு டிரம்பின் நடவடிக்கைகளுக்கு தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். அமெரிக்காவில் ஃபாக்ஸ் செய்திச் ஷோவை நடத்திய கருத்து கணிப்பின் பிரகாரம் டொனால்டு டிரம்ப் பொருளாதாரத்தை கையாளும் விதம் குறித்த பொதுமக்களின் அதிருப்தியும் வேகமாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு பொருளாதாரத்தை கையாண்ட விதம் குறித்த பொதுமக்களின் அதிருப்தி 56% காணப்பட்டது. தற்போது இந்த எண்ணிக்கை 71% அதிகரித்துள்ளது. அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக தொடங்கியுள்ள போரை 60% அமெரிக்கர்கள் எதிர்க்கின்றனர் என ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார சரிவுக்கு ஈரானுக்கு எதிரான போரே காரணம் என 91% அமெரிக்கர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரான் போர் காரணமாக தனது மகளின் திருமணத்தில் பங்கேற்க முடியாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். டொனால்டு டிரம்பின் மூத்த மகனான 48 வயதான மகனுக்கு இந்த வார இறுதியில் பஹமஸில் திருமணம் நடைபெறவுள்ளது. ஈரானுடன் ஒரு திட்டவட்டமான தீர்வு காணப்படாத போர் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் தாம் திருமணத்தில் கலந்து கொண்டால் ஊடகங்கள் அதனை எவ்வாறு சித்தரிக்கும் என்பது குறித்து கவலைப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் தான் திருமணத்தில் கலந்து கொண்டாலும் சரி கலந்து கொள்ளாவிட்டாலும் சரி ஊடகங்களால் விமர்சிக்கப்படுவேன் எனவும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். டொனால்டு டிரம்ப் ஒரு திருமணம் தொடர்பாக இத்தகைய சிக்கலை எதிர்கொண்டுள்ள சூழலில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக போரை தொடங்கி 84 நாட்கள் கடந்துவிட்டன. இரு தரப்பினரும் போர் நிறுத்தத்தை எட்டியிருந்த போதிலும் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் எரிபொருள், உரம் உள்ளிட்ட விநியோகங்களில் ஏற்பட்ட சிக்கல்களினால் பல நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன.